عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله في القرآن المجيد وفي القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانة إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته. صدق رسول الله صلى الله عليه وسلم. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உஸ்தாத்மார்கள், இன்று அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்கள், இன்றைய சமகால சவால்களை இளைஞர்கள் எப்படி எதிர்கொள்கிறார் என்ற தலைப்பின் கீழ், அதில் அரசியல் சவால்களை எப்படி எதிர்கொள்கிறார் என்ற தலைப்பின் கீழ் உங்கள் முன்னால் பேச வந்துள்ளேன். முதலாவதாக நாம் அரசியல் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்பது மக்களுக்கான சேவை, அது ஒரு பொறுப்பு, அமானிதமாகும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு நம் கண்முன்னால் நடப்பு அரசியல் சூழலை நாம் நன்றாக உற்று நோக்க வேண்டும். இன்றைய காலத்தில் அரசியல் என்ற உன்னதமான வார்த்தை எப்படி சீரழிந்து போய் கிடக்கிறது தெரியுமா? முதலாவதாக எடுத்து பார்த்தோமேயானால் போலரைசேஷன், அதாவது வெறுப்பு அரசியல். மக்களை சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரித்தெறிந்து மனிதர்களுக்கு மத்தியில் வெறுப்பை திணித்து, வெறுப்பை விதைத்து, அதை ஓட்டின் மூலம் அறுவடை செய்யும் சுய அரசியல் என்ற உலகை ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக எடுத்து பார்த்தோமேயானால் கார்ப்பரேஷன் அண்ட் மணி பாலிடிக்ஸ், அதாவது கார்ப்பரேஷன் மற்றும் பண அரசியல். இன்று உலகத்தில் தகுதியுள்ளவருக்கும் படிப்பறிவுள்ளவருக்கும் அதிகாரம் கிடையாது. மாறாக கோடிக்கணக்கில் பணம் உள்ளவனுக்கே நாற்காலி என்ற அவநிலை இன்று உருவாகிவிட்டது. கார்ப்பரேட்டுகளின் நலனே முக்கியத்துவமாக என்று பார்க்கப்படுகிறது. மூன்றாவது எடுத்து பார்த்தோமேயானால் சோசியல் மீடியா மேனிபுலேஷன், பொய்களையும் போலி செய்திகளையும், அதாவது சமூக ஊடகமாகி ஃபேக் நியூஸ் அண்ட் ஐடிவிங்ஸ் மூலம் பரப்பி இளைஞர்களை, வாலிபர்களை மழுங்கச் செய்து அவர்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் மிகவும் ஆபத்தான சூழலை இன்று வாலிபர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நம்முடைய உரிமைகள், கல்வி சலுகைகள், வேலை வாய்ப்புகள் என அனைத்தும் என்ற அரசியல் கீழ் தீர்மானிக்கப்படும் போது நாம் நமக்கென்ன என்று ஒதுங்கலாமா? ஒருபொழுதும் கூடாது. இன்றைய கரண்ட் அரசியல் இப்படி சீரழிந்து கிடக்கும் போது என்னுடைய தூய மார்க்கமான இஸ்லாம் அரசியலை பற்றி என்ன சொல்கிறது தெரியுமா? இஸ்லாமிலே அரசியல் என்றால் அசியாசா என்று பொருள். அசியாசா என்றால் என்ன தெரியுமா வாலிபர்களே? மக்களை நல்வழிப்படுத்துதல், மக்களுக்கு சேவை செய்தல், குடிமக்களை பயமின்றியும் பாதுகாப்புடனும் அவர்களை பாதுகாத்தலாகும். ஆனால் இன்று உலக அரசியல் என்பது சுயநலமாக, நாற்காலி மோகமாக ஆகியுள்ளது. இஸ்லாமிய அரசியல் என்பது பொதுநலம் மற்றும் அது ஒரு இபாதத், வணக்கமாகும். அநீதிகளை தடுத்து நிறுத்தி நீதியை நிலைநாட்டுவதுதான் இஸ்லாமிய உண்மையான அரசியல் என்று கூறப்படுகிறது. என் அருமை தோழர்களே, நான் இந்த உரையின் தொடக்கத்திலே ஓதிய வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் 58வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்
நம்பிக்கையான பொறுப்புகளை அதற்குரிய தகுதியானவர்களின் பொறுப்பை ஒப்படைக்குமாறும், நீங்கள் மனிதர்களிடையில் ஆட்சி செய்தால் நீதியுடனும் நேர்மையுடனும் நியாயத்துடனும் ஆட்சி செய்யுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தை இந்த 2026ஆம் ஆண்டு கரண்ட் அரசினோடு ஒப்பிட்டு பார்த்தோமானால், இன்று தகுதியற்றவர்கள் அநியாயக்காரர்கள் என்று நம்மை நாற்காலை அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்வதற்கு காரணம் என்ன? இன்று அரசியலில் நாம் நமக்கு பிடித்தவர்களுக்கு வாக்களித்து அவர்களை நாற்காலியில் அவர்களை தலைவராக அமரச் செய்துள்ளோம். எங்கள் ஆளுங்கட்சியில் செய்தால் தவறு, எதிர்கட்சியில் செய்தால் தவறில்லையா என்று கேட்கிறார்கள். முதலாவதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தவறு என்பது ஆளுங்கட்சி செய்தாலும் தவறுதான், எதிர்கட்சி செய்தாலும் தவறுதான் என்ற மனப்பான்மை எல்லாரும் உட்கொள்ள வேண்டும். அதில் நாமும் ஒரு பங்காளிகளாவோம். அதை முத்து முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பை பற்றி நீங்கள் மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். நாட்டின் தலைவன் ஒரு பொறுப்பாளனே, அவன் தன் குடிமக்களை பற்றி விசாரிக்கப்படுவான். இன்று நம் கண் முன்னால் நடக்கும் அநீதிகளை பார்த்துவிட்டு நமக்கே வம்பு என்று ஒதுங்கி போனால், மறுமை நாளில் நம்மை அல்லாஹ் தஆலா பார்த்து கேட்பான், உன் சமுதாயம் சமகால சவால்களையும் வெறுப்பு அரசியல் ஒடுக்கப்பட்ட போது நீ ஏன் அதிகாரம் கேடுகளுக்கு சென்று உன்னுடைய மக்களை காப்பாற்றவில்லை என்று கேட்பான். அதற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஆகவே சவால்களை முறியடிக்க இன்றைய இளைஞர்கள் அரசியல் அதிகாரத்தை கையிலெடுக்க வேண்டும். இன்றைய வாலிபர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், நாங்கள் இன்னும் சின்ன பசங்க தானே, எங்களை என்ன செய்ய முடியும் என்று. இதோ வாலிப சஹாபாக்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள். அதில் இஸ்லாம் இளைஞர்கள் கையில் அரசியலையும் இராணுவ அதிகாரத்தையும் கொடுப்பதற்கு ஒருபோதும் தயங்கியது இல்லை. உலக பேரரசான ரோம் பேரரசுக்கு எதிராக அனுப்பப்பட்ட மாபெரும் படைத்தளபதியாக, அதாவது இன்றைய காலத்து டிஃபென்ஸ் மினிஸ்டராக பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட ஹஸரத் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயது வெறும் 20 தான். அதே போன்று மக்கத்து வெற்றியின் போது புனித மக்கத்து நகரின் முதல் ஆளுநர் கவர்னராக அனுப்பப்பட்ட சுஹாபிக்கு வயது வெறும் 18 வயது தான். இளமை என்பது வெறும் விளையாடுவதற்கல்ல. அதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். என்று நாம் கண் முன்னால் சமுதாயம் சந்திக்கும் சமாதான சவால்களை வெறும் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் மற்றும் கமெண்ட் போட்டுக் கொண்டிருப்பதால் ஒன்றும் மாறிவிட முடியாது. இன்று நம் இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வை பெற வேண்டும். சட்டம் இயற்றும் இடங்களுக்கும் நாடாளுமன்ற இடங்களுக்கும் போக வேண்டும். IAS IPS போன்ற பதவிகளுக்கு நம் இளைஞர்கள் இன்று வர வேண்டும். தொடக்கத்தில் நாம் குர்ஆன் வார்த்த வசனத்தின்படி பொறுப்புகளை தகுதியானவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்றால் அந்த தகுதிகளை நம் இளைஞர்கள் வளர்க்க வேண்டும் என்ற ஈமானிய உணர்வோடு நம் வாலிப சமுதாயம் தொடங்கியது என்றால் இன்று நாம் அரசியலை எளிதாக புரிந்து கொள்ள முடியும், எதிர்கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு என் உரையை கொடுத்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.